லீனாவும் திகில் காடும். சன்செட் டைம், சில்லுன்னு காற்று. லீனா அடர்ந்த காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் பண்ணி போயிட்டு இருக்கா. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருந்ததால் டைம் போனதே அவளுக்கு தெரியலை. கொஞ்ச நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த காட்டிலே தங்கிடலான்னு டென்ட்டை செட் பண்ணுறா லீனா. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் உயரமான மரங்கள் மட்டும்தான் அவள் கண்ணுக்கு தெரியுது. காற்றுல அசைகிற இலைகள் சத்தமும் பூச்சிகள் சத்தமும் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. இது லீனாவுக்கு ஒரு திகிலான அனுபவத்தை கொடுத்துச்சு. ஓகே, சாப்பிட்டா தான் எனர்ஜி வரும்னு குக் பண்ணி டின்னர் சாப்பிட்டு முடிக்கிறா. சாப்பிட்டு முடித்ததும் கேம்ப் ஃபயர் கிட்ட உட்காந்து இந்த டே எப்படியெல்லாம் போச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தா லீனா. அப்போ திடீர்னு அவள் பின்னாடி ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. லீனா சடனாக திரும்பி பார்க்குறா. அப்போ தான் தன்னோட வாழ்க்கையில் கற்பனையிலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உருவத்தை பார்க்குறா லீனா. அது ஒரு பொண்ணோட உருவம். வெளிரிய நிறத்தில் தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு கோரமாக அசையாமல் லீனாவையே பார்த்துட்டு இருக்குது அந்த உருவம். லீனா ஒரு செகண்ட் பிளாங்க் அவுட் ஆயிட்டா. நம்ம பார்த்தது உண்மையா இல்லையான்னு யோசிச்சு அதே இடத்த மறுபடியும் பார்க்குறா. இப்போ அங்கே யாருமே இல்லை. ரொம்ப குழம்பி போன அவ தன்னைத்தானே தைரியப்படுத்திக்கிட்டு இது உன் இமேஜினேஷன் தான், ஓவர் திங்க் பண்ணாதன்னு சொல்லிக்கிறா. லீனா டென்ட் உள்ள போய் தூங்கலான்னு ட்ரை பண்ணுறா.